சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கிற மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ காளியம் சொல்லணும். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராமன். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்புறம் 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க, கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றதா வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோஸ் அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபலன் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறோங்க. இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் உங்களுக்கு வேணும்னா